ஆதவ அர்ஜுனா தான் இந்த ஸ்மக்லிங்க்கெலாம் அவர் தான் இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ தொழில்துறை அமைச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டக 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 டகன்னு திமுகவோட இதெல்லாம் சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உடனே ரீல்ஸை பார்த்து நான் சொல்கிறேன். அந்த போலீஸ்காரங்கள் தானே பிளான் பண்ணி அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி நெருக்க வச்சு மக்களை வந்து ஒன்றிணைச்சு கொலை பண்ணது எல்லாமே. அந்த 41 பேர் செத்தது காரணம் போலீஸ்காரங்களும் திமுகவும் தானே. அதனால ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. இந்த வடிவேல் ஒரு இடத்துல போய் பிச்சை கேட்பாரு, கூட போலீஸ்காரர் வந்து கையை நீட்டி அவரும் கேட்பாரு. அந்த மாதிரி பிச்சைக்கார வேலையை வந்து இப்போ போலீஸ்காரங்க பாக்குறது இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா மாதா கோயில்ல போய் மண்டிட்டு போடுறாரு, திடீர்னு பார்த்தா என்ன சொல்றாரு, தர்காவுக்கு போய் குல்லா போடுறாரு, சாய்பாபா கோயிலுக்கு போறாரு, சாய்பாபாவுக்கு வேல் எடுக்கறாரு. என்ன நல்ல விஷயம் தானே. இப்படி இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் அரசியல் அப்படி மேல போக முடியும் தெரியுமா. காலையில எந்திரிச்சு 9 மணிக்கு சோறு கட்டிட்டு நேரா வந்துருவாரு. எது அவர் தலைமை செயலத்துக்கு வந்துருவாரு. மத்தியானம் கட்டிட்டு வந்த சோறு அங்க உட்காந்து சாப்பிடுவாரு. ஆமா, சோறு தானே முக்கியம். இவனுங்க இருக்கானுங்களே யாரு, இந்த தாவேக்காரனுங்க, அதுலயும் இந்த லயோலா மணி எல்லாம் இருக்கான்ல, இந்த 41 பேர் செத்த அன்னைக்கு 1 மாசம் காணா போயிட்டாங்க. எங்கனே தெரியல சார். அவரு மட்டுமா காணா போனாரு? சிஎம் மட்டும் தாங்க உட்காந்து வீடியோ போட்டாப்ல. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல திரைப்பட டைரக்டர் NNK. வணக்கம் சார். வணக்கம் ஸ்டெலா மேடம். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். பார்த்தா தெரியுது சார், தெரியுது சார். இப்போ நடந்துட்டு இருக்க இந்த தாவே காட்சியில் வந்துட்டு முதல்வர் வந்து எதிர்த்து பேசினா உடனே கைது, அரெஸ்ட் பண்ணுறாங்க. முதல்வருக்கு ஆதரவாக யாராவது பேசினவங்களை வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்க எதிர்கட்சியினர் யாராவது எதுனா சொன்னால் உடனே அவங்கள போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஆனால் இவங்க மட்டும் வந்துட்டு முன்னாள் முதல்வரையும் துணை முதல்வரையும் வந்து பேசுகிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்ன சொல்கிறது, ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆமாம், இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனை தூக்கி உள்ளார வச்சுக்கிறாங்க அப்படின்னா முதல்வர் அவர்களை அந்த மோனே இந்த மோனே உரிமையில் பேசினார், நீ எந்த மோனே அப்படின்னு, மகனே அப்படின்னா நம்ம கடவுளை கூட மகனேன்னு தான் சொல்லுவோம். ஆமாம், தெய்வ மகனே அப்படின்னா அப்படினாலும் சொல்லுவாங்க இல்லையா. இது மாதிரி அவர் ஏதோ மகனேன்னு இருக்காரு. ஆமாம், நீ எப்படி பேசலாம் அப்படின்னு தூக்கி உள்ளார வைக்கிறதுக்கு முயற்சி தான் பண்ணாங்க. ஆனால் முடியலை. மோடி அவர்கள் மோடின்னு ராகுல் காந்தி சொன்னதுக்காக தூக்கி உள்ளார வைக்கிற ஒரு மூமெண்ட்லாம் நடத்தி எல்லாம் முடித்தாங்க இல்லையா. அது மாதிரி பவர் சென்டரில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறது, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் குசு விட்டார் அப்படின்னு சொல்லி கூட ஒரு கேஸ் போட்டு உள்ளார தூக்கி வைக்கலாம். ஏன்னா அவர் குசு விட்டு மற்றவங்கள நாறுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அது கலீஜியாக இருக்கும் இல்லையா. அதெல்லாம் வந்து அது என்ன சொல்கிறது, என்றைக்குமே தான் குசு தனக்கு நாராது, அடுத்தவங்க குசு தான் நாரும். என்னடா குசுவை பற்றி பேசுகிறேன்னா, நான் என்ன பாலா படம் எடுத்துகிட்டு போகிறேன், பாலா படத்தில் தான் அந்த குசுவை பற்றி ரொம்ப பெரிய பெரிய டைரக்டர்லாம் குசுவை வந்து பெரிய அது இயற்கை உவாதையில் ஒன்று இருக்குது, அதை விட்டுவோம். அதை எதுக்காக இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, திட்டினாரு அதனால அப்படின்னு இது வெளியில் இருக்கிற இது. ஆனால் உள்ளுக்குள்ளார தூத்துக்குடிங்கிறது ஒரு போர்ட் ஏரியா, ஸ்மக்லிங்கோட சென்ட்ரல் பாயிண்ட். அது தமிழ்நாட்டுக்கு உள்ளார வர்றதுக்கு சென்ட்ரல் பாயிண்ட். உங்களுக்கு வந்து நம்ம சென்னையிலேருந்து உள்ளார எடுக்க முடியாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நிறைய தாண்டணும். நிறைய ஆளுங்கட்சியோட கோட்டையாக இருக்கிறதுனால என்ன தான் ஜெயிச்சிருந்தாலும் உள்ளார இருக்கிறவங்க கொஞ்சம் கைக்கூலியாக இருந்துருவாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. வேற அங்கிட்டு கொச்சியிலேருந்து எடுக்க முடியாது, அது கேரளா கவர்மெண்ட்டோட இதில் போயிடும். இப்போ இவங்க எடுத்தால் தூத்துக்குடி துறைமுகத்தில் தான் எடுக்கணும். அப்படிங்கிறதுனால ஆதவ அர்ஜுனா தான் இந்த ஸ்மக்லிங்க்கெலாம் அவர் தான் இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம உடனே நம்மளை சொல்லிட்டான்னு சொல்லி இப்போ தூக்கி உள்ளார வைக்கிறதுக்கு இருந்தாலும் இருக்கும். ஏன்னா நாம் வந்து பத்திரிக்கை பார்த்து தான் அவங்க பேசிகிட்டு இருக்கோம், அடுத்தவங்க சொல்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தொழில்துறை அமைச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டக 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 டகன்னு திமுகவோட இதெல்லாம் சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உடனே ரீல்ஸை பார்த்து நான் சொல்கிறேன். எவிடன்ஸாக எதுவும் பேசுறதில்ல. அது மாதிரி நாமளும் இப்போ எவிடன்ஸாக பேசுறதில்ல, புரியுதுங்களா. நம்ம காது வலி செவி வலி கேட்ட செய்தின்னு சொல்லுவாங்கல்ல, இது விஜய் முதலமைச்சராக இருக்காராமா அப்படின்னு செவி வழியில் கேட்டிருக்கோம். முதலமைச்சர் எல்லாருக்கும் நல்லது செய்கிறாராமா அப்படின்னு செவி வழியில் கேட்டிருக்கோம். நல்லது செய்கிறாரு,
செஞ்சுட்டு தான் இருக்காரு. செஞ்சிட்டு இருக்காரு. பாத்தீங்களா, செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த செவி வெளி செய்தி, புரியுதுங்களா? செய்யறாருல்ல, செய்யறாரு. பாத்தீங்களா, இது என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். என்ன செஞ்சிருக்காரு? செய்யறாருன்னு சொல்றீங்க, என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க. ஏகப்பட்டது வந்திருக்கு சார். அதான் என்ன ஏகப்பட்டது ஒவ்வொன்றையும் சொல்லுங்க. இப்ப திமுக காரங்கள்ட்ட கேட்டா திமுக இது செஞ்சிச்சு. இப்ப சட்டசபையிலேயே வந்து குற்றம் பண்ணாங்க அப்படின்னு இவங்க 19 தான் பேசுறாங்க. இதே ஆதவ அர்ஜுனா வந்து 2 வயசு குழந்தைய கூட கற்பழிக்கிற இது திமுக ஆட்சியில நடந்தது அப்படிங்கிறாரு. அது யாரு என்ன அதெல்லாம் பேருக்கெல்லாம் சொல்லல. அதே உதயநிதி ஸ்டாலின் ஒரு எதிர்வாதம் வச்சு பேரு முத கொண்டு படிச்சாங்களா? திமுக காரங்க எதையுமே எவிடன்ஸோட வச்சு படிப்பாங்க. அது மாதிரி நீங்க எவிடன்ஸோட இப்ப நல்லது பண்ணிருக்காருன்னா என்ன நல்லது பண்ணிருக்காரு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது சொல்லுங்களேன். என்னென்ன பண்ணிருக்காரு? ஓகே, தமிழ்நாட்டில் இருக்க அந்த ஊழல் குற்றவாளிகள் யாருன்னு அவங்கள கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கஞ்சா கடத்தது யாரு, கஞ்சாக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒன் பை ஒன்னா கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. முடிச்சு இருக்காங்க. இது திமுக கவர்மெண்ட் பண்ணலையா? இல்லையா, அந்த டைம்ல அவங்க பண்ணாங்களா இல்லன்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஐ மீன் தாவிகாக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. நிறைய கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா, நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா, அவங்க ஆக்சுவலாக வந்து ஐன்ஸ்டீன்லாம் தோத்துருவார். ஆமா, இவங்க தாவேகா கட்சியோட கண்டுபிடிப்புகளுக்கும் விஜயோட கண்டுபிடிப்பும் வந்து என்ன சொல்றது, எடிசன், ஐன்ஸ்டீன் இவங்களாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் தோத்துருவாங்க. ஆமா, ஜிடி நாயுடு இருக்கார் இல்லையா, அவரே தோத்துருவாரா? அவர் தான் நமக்கு நம்ம இன்னைக்கு கிரைண்டர்ல மாவாட்டி இட்லி சுட்டு நம்ம சாப்பிட்றோம்னா அது காரணம் யாருன்னா அந்த ஜிடி நாயுடு தான். இன்னைக்கு ஒவ்வொரு இட்லிலையும் அந்த ஜிடி நாயுடு எழுதிருக்கு. அது மாதிரி இவங்க கண்டுபிடிப்பாங்க. ஆமா, அது மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் பேர் வச்சு வெளியில விடலை. அது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. சூப்பரா இருக்குல்ல? என்னங்க? சரி சார், இப்போ நீங்க தூத்துக்குடி போனீங்க, அதோட ஸ்டாப் பண்ணி வேற எங்கேயோ வந்துட்டீங்க. தூத்துக்குடியில இருக்கு இல்லையா, தூத்துக்குடி வந்து தூத்துக்குடியில மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் எந்த அளவுக்கு ஒர்க் பண்றாரு சார் நீங்க பார்த்த வரைக்கும்? அவர் எதையுமே கண்டுக்காம இருக்காரு. ஆமா, அங்க அவர் கண்டுக்கிட்டாருன்னா அவரு பேரும் உள்ளார வந்து அவர் ஜெயிலில் உட்காருவார். ஆமா, அதனால நம்ம ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா எவன் என்ன வேணுமாலும் பண்ணிக்கங்க. இல்ல, ஒரு அமைச்சர் வந்து அங்க இருக்க நீங்க சொன்ன அதே ஸ்மக்லிங்லாம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணுவார். அதான் சொல்றேன், கண்டுக்காம இருக்கிறது வேற. அதாவது சில ஊர்ல எல்லாம் வந்து எப்பா நம்ம ஒன்றும் பார்த்துக்க மாட்டோம், நீங்க பண்றது பண்ணிக்கங்கப்பா அப்படி. சில போலீஸ் ஸ்டேஷன்லயே எப்பா இங்க வச்சு சண்டை போட்டுக்காதீங்கப்பா, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி அனுப்பி விடுறது மாதிரி அனுப்பி விட்டு வீட்டுல போய் அடிச்சு கொலை பண்ணி செத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னு சண்டைக்கு காரணமே இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். எல்லாம் இங்கே வச்சு பண்ணாதீங்க, பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. வீட்டுல போய் மர்டர் நடந்துரும். அது மாதிரி கண்டுக்காம இருக்கிறதே ஒரு திறமை, புரியுதுங்களா? ஏதாவது கேள்வி கேளுங்க ஸ்ரீநாத் கிட்ட. அவர் தூத்துக்குடி எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, அமைச்சர் தானே அவர், மீன்வளத்துறை அமைச்சர். ஆமா, இது மீன் ஜாமீன் இருக்கா அப்படின்னா கடல்லே இல்லையா, சீரியஸா அந்த ரேஞ்சுக்கு அவர் இருப்பாரு. ஏதாவது அவங்கள்ட்ட எல்லாம் ஏதாவது தாவேக்காவில் ஒரு மினிஸ்டர்னா அவனுக்கு ஒன்று அறிவுன்னு இருக்கணும், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். எல்லாம் தலைவர் முடிவு எடுப்பார். எவனை கேட்டாலும் தலைவர் முடிவு எடுப்பார். தலைவர் முடிவு எடுப்பார்னா ஏன் சார் எம்எல்ஏ ஆதவர்ஜுனா உங்களுக்கு பதில் சொல்றாரு, எம்எல்ஏ ராஜ்மோகன் பதில் சொல்றாரு, அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷும் பதில் சொல்றாரு. ஏன் நம்ம இவங்க புசி ஆனந்தையா அவங்க தானே ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தானே இருக்காங்க. அதான் யாருமே சொல்லலை. நீங்க எப்படி பொத்தாம் போதும் அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்ல. அதான் கடைக்கோடியில் இருக்கிற ஆயா கிட்ட கேள்வி கேட்டா வாங்க எப்ப பார்த்தாலும் கடைக்கோடி ஆயாக்கு வந்துரு இல்லைங்க. கடைக்கோடியில் இருக்கிற ஆயா கிட்ட கேள்வி கேட்டா 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்து இது எந்த இது என்ன சொல்றது, கேக்கை எப்படி சாப்பிடலாம், எந்த ஃபோர்க்ல எப்படி எடுத்து சாப்பிடலாங்கிற அந்த தாத்தா கிட்ட பதில் வந்ததுன்னா இது எந்த விதத்துல நியாயம்? புரியுதுங்களா? அது மாதிரி இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஹை ரேஞ்சில் இருந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆதவ அர்ஜுனாலாம் பார்த்துட்டு என்னெல்லாம் பயந்துட்டேன். ஏன் அவர் உருவத்தை பார்த்தா? உருவத்தை பார்த்துல அவர் விடுற சவால் இருக்கு இல்லையா, ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குன்னு இருக்கு இல்லையா, அந்த கணக்கெல்லாம் வந்து பார்க்குறப்ப கேள்விப்படுறப்ப பயங்கரமா இருக்குது. ஆமா இல்ல, கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு. திமுக காரங்கள்ட்ட ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, ஆமா, போலீஸ்காரங்கள்ட்ட ஒரு கணக்கு இருக்குது. பழைய அந்த போலீஸ்காரங்கள் தானே பிளான் பண்ணி அதெல்லாம்
ஏற்பாடு பண்ணி நெருக்க வச்சு மக்களை வந்து ஒன்றிணைச்சு கொலை பண்ணது எல்லாமே அந்த 41 பேர் செத்தது காரணம் போலீஸ்காரங்களும் திமுகவும் தானே. அதனால ஒரு கணக்கு இருக்கு இல்லையா சார்? நீங்க போலீஸ்காரன் ஞாபகம் வருது. கடந்த ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு வந்துட்டு சீர்கெடுது, சந்தி சிரிக்குதுன்னு சொல்லி தான் தாவேக்காரங்க இப்போ வந்தாங்க. இப்போ எப்படி இருக்கு சார் சட்டம் ஒழுங்கு? ஐயோ ரொம்ப பிரமாதமா இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 2 வீலர்ல ஒரு ரோடை கிராஸ் பண்ணி போறோம், ஒரு ஜங்ஷனை கிராஸ் பண்றோம்னா உடனே நின்று பேப்பர் எடு, அதை எடு, இதை எடு, அப்படி இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் அப்படி இல்லை. ஆமா, ஃப்ரீக்கா எவனும் இல்லை, ரொம்ப ஃப்ரீக்கா போறோம். ஆமா, ஹெல்மெட் கூட கழட்டி வச்சுட்டு போயிடலாம். ஆமா, முன்னாடி எல்லாம் ஹெல்மெட் இல்லைன்னா உடனே 1000 ரூபாய் பையனை போட்டுருவாங்க. இது மாதிரிலாம் இருந்தது. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், தாவேக்கா ஆட்சி உண்மையிலேயே நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு, மக்களுக்கு சாதகமா. அங்கங்க போலீஸ்காரங்களாம் இல்லை, முன்னாடியெல்லாம் அங்கங்க நிப்பாங்க. இப்ப எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஆமா, இப்ப எல்லாம் அவங்க என்னன்னா, ஏன்னா பெரிய அமௌண்ட் அடிக்க முடியாமதான் ரோட்ல போற வரவன்ட்ட பிச்சைக்காரன்ட்ட எல்லாம் கூட லஞ்சம் வாங்குவாங்களாம் போலீஸ்காரங்க திமுக ஆட்சியில. ஏன்னா பெரிய செட்டப் எல்லாம் வேற டீல்ல நடந்துருமா, சின்னதா இருக்கிறதா இவங்க பார்த்துப்பாங்களாம். இப்ப அப்படி கிடையாதான், பெரிய டீலே இவங்க பண்ணிக்கிறாங்களாம். ஆமா, எதுக்கு அப்புறம் பிச்சை காசை போய் பிச்சைக்கார மாதிரி இந்த இது என்ன சொல்றது, இந்த வடிவேலு ஒரு இடத்துல போய் பிச்சை கேட்பாரு, கூட போலீஸ்காரர் வந்து கையை நீட்டி அவரும் கேட்பாரு. அந்த மாதிரி பிச்சைக்கார வேலையை வந்து இப்போ போலீஸ்காரங்க பாக்குறது இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்மளும் கண் கூட பாக்குறோம்ல. அதனால நாடு நல்ல முன்னேற்றத்துல போயிருக்கு. என்ன அங்கங்க கொலை கற்பழிப்பு குறைஞ்சிருக்கா சார்? அந்த கொலை கொள்ளை கற்பழிப்புலாம் குறைஞ்சிருக்கா? இல்ல, அதெல்லாம் நல்லா நிம்மதியா பண்ண வேண்டியவங்க நல்லா சந்தோஷமா பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரீயா பண்றாங்க. ஆமா, ஃப்ரீயா பண்றாங்க. இந்த பயம் எதுவும் இல்ல. அதெல்லாம் பயம் எதுக்கு பயப்படணும்? அதெல்லாம் நல்ல விஷயம் தானே. ஆமா, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கொலை, ஒரு என்ன சொல்றது, ஒரு 3 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொன்னுட்டான் அப்படின்னா அது வந்து நமக்கு பயப்படக்கூடாது. ஆமா, இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு சம்பவம் நடக்கிறப்பதான் நமக்கு தைரியம் வரும். ஆமா, நம்ம பாதுகாப்பா இருப்போம். நம்ம எப்ப பாதுகாப்பா இருப்போம்? பக்கத்துல நடக்கிறப்ப தானே. பக்கத்து வீட்டுல திருட வந்து திருடினதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டு பூட்ட பீரோவை பூட்டு எல்லாத்தையும் டைட்டா பூட்டி வைப்போம். நம்ம பூட்ட வேண்டியதெல்லாம் டைட்டா பூட்டுறதெல்லாம் அங்கதானே. பக்கத்துல ஒரு சம்பவம் நடந்தா நமக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அது மாதிரி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் இந்த நாட்டுல வந்து பக்கத்துலயே நடக்குது. அது நல்லதுதான். ஒரு நல்ல, அதாவது ஒரு விஷயம் மக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு பார்த்து தெரிஞ்சு அனுபவிச்சு புரிஞ்சு நடந்துக்கணுங்கிறதுக்கு பக்கத்துல ஒரு மர்டரு, ஒரு ரேப்பு, ஒரு கொலை கொள்ளை அடிதடி சம்பவங்கள் இதெல்லாம் நடந்தா நல்லது தானே. புரியுதுங்களா? அடுத்தவன் மண்டை உடஞ்சி ரத்தம் ஒழுகுறப்ப நம்ம மண்டை உடஞ்சி எப்படி ஒழுவுங்கிற ஃபீல் நமக்கு அப்பதானே வரும். இல்லாட்டா வருமா? புரியுதுங்களா? அனுபவம் சொல்லி கொடுக்காத எந்த வாத்தியார் சொல்லி கொடுக்க முடியும்? அது மாதிரி தாவேக்கா கட்சியில ஒவ்வொன்றும் அனுபவமா நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் அனுபவங்கள்லாம், இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கெல்லாம் இந்த அரசை தவிர வேற எந்த அரசும் வழிவகுக்காது. அதனாலதான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற மாணவிகளுக்கு வந்து தற்காப்பு கலை கம்பல்சரி கத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரா முதல்வர். ஆமா, அதுக்கு தனியா வாத்தியாருக்கு ஒரு என்ன சொல்றது சம்பளம் தனி, அந்த டீச்சர் தனி. ஆமா, இது என்ன சொல்றது, அதுக்கு தனியா ஃபீஸ்லாம் எல்லாம் வசூல்லாம் நடக்கும். ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடத்துறதுங்கிறத விட நமக்கு பிரைவேட் ஸ்கூலுக்கு அதிகமா இடம் கொடுத்து நடத்தி, அப்புறம் சில ஸ்கூல்லாம் ஸ்டூடெண்ட் கம்மியா இருக்காங்கன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட் பக்கத்து ஊர்ல இருக்கிற அங்க போயெல்லாம் கத்துக்கோங்க அப்படின்னு அது மாதிரி நிறைய ஸ்கூல்லாம் இப்போ மூடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தானே. என்ன மாதிரி தற்காப்பு கலை சொல்லி தராங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? தற்காப்புனா ஒரு பெண் என்ன அதிகபட்சமா ஆமா, கராத்தே சிலம்பு இதெல்லாம் கத்துக்கிட்டோம்னா கற்பழிக்க ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அவன்கிட்ட வந்து எப்படி எப்படி சொல்றது, பறந்து அடிச்சு நம்மள. இப்ப இந்த கட்டா குஸ்தின்னு ஒரு படம் பாத்தீங்களா சார்? அந்த படம்லாம் பார்த்தோம். அந்த லேடி வந்து இது பண்றா இல்லையா இப்ப கூட. அப்புறம் இந்த பிளாஸ்ட்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அதுல எல்லாம் எப்படி லேடிஸ் நல்லா அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பெண்கள் தைரியமா இருந்தாதான் எவனாவது ஒருத்தன் கற்பழிக்க வர்றான் அப்படின்னா சச்சக்குன்னு புட்டிச்சு ஓங்கி விசிறு அடிச்சு வேலை அவன் மேட்டரை முடிச்சிடலாம் அப்படின்னு. மேட்டரை முடிச்சிடலான்னு இல்ல, அவன் கதையே முடிச்சிடலாம். அதான் நான் கூட மேட்டர் உடனே அந்த மாதிரிலாம் இல்ல, மேட்டர்னா மர்டர் அப்படின்னு ஈஸியா அந்த மாதிரி. ஏன்னா எதுக்கு எதை சேர்றதுன்னே தெரியாம நம்ம லாங்குவேஜ் தெரியாம ரொம்ப சிரமமா இருக்குது. ஆமா, நம்ம தமிழை வந்து என்ன சொல்றது பாழா போன தமிழை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படாத பாடுபட்டு இருக்கோம். அப்பப்போ ஒரு இங்கிலீஷு, பிரெஞ்சு, ஸ்பானிஷ் இதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டோம்னா தானே. யார் கேட்கறது? உங்கள மாதிரி ஆட்கள் தான் உட்கார்ந்து வேற வேலையே இல்லையா? நீங்க பேசுற ஃபேன்ஸ்லாம் பேர் நாங்க எப்படி கேட்க முடியும்? ஐயோ, நீங்களா தமிழ்ல பேசுங்க சார். தமிழ்ல வளர்க்கணும்னு சொன்னது நீங்க தானே. ஐயோ, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க.
தமிழனா இருந்தா ஆட்சி செய்ய முடியாது. இப்ப எப்படி புரியுதுங்களா? மொழி ஏங்க இப்ப இருக்க முதல்வர் என்ன இந்தியில பேசிட்டு இருக்காரு, தமிழ்ல தானே பேசிட்டு இருக்காரு. ஐயோ, அவரோட வம்சாவளி எல்லாம் தெரியுமா? ஜாதி மதம் பேதம் அற்றவர். அம்மா ஒரு ஜாதி, அப்பா ஒரு ஜாதி. ஜாதி இல்லாத ஒரு முதல்வர்னா இவர்தான். மத்தவங்க எல்லாரும் ஏங்க தமிழ்ல நான் சொல்றது புரியுதுங்களா? ஜாதி இல்லாத கொண்டு வரீங்க. ஐயோ, ஜாதி ஏங்க ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறவரு விஜயா இருக்கிறாருங்கிற, புரியுதுங்களா? அது பெருமையா பேசுங்க. புரியுது, அத பெருமையா தான் நான் பேசுறேன், புரியுதுங்களா? ஆமா, இது என்ன சொல்றது, ஒரு இப்ப இங்க சொல்லுவாங்கல்ல, எங்க பரம்பரைலாம் இப்படி அப்படின்னு. நாங்க யார் தெரியுமா, நாங்க யார் தெரியுமா, இந்த மாதிரிலாம், இந்த மாதிரி கதையெல்லாம் வேணாம். ஆமா, அப்பா ஒரு ஜாதி, அம்மா ஒரு ஜாதி, ரெண்டும் கலந்து ஒரு ஜாதி அப்படின்னா ஜாதியே அங்க இல்ல சார். இந்தியாவுல எம்மதமும் சம்மதம் சார். அததான் சொல்றேன். அதே மாதிரி அவர் பாத்தீங்களா, திடீர்னு பார்த்தா மாதா கோயில்ல போய் மண்டி போடுறாரு, திடீர்னு பார்த்தா என்ன சொல்றது, தர்காவுக்கு போய் குல்லா போடுறாரு, சாய்பாபா கோயிலுக்கு போறாரு, திடீர்னு சாய்பாபாவுக்கு வேல் எடுக்கறாரு. என்ன பாத்தீங்களா? நல்ல விஷயம் தானே. இப்படி இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் அரசியல் அப்படி மேல போக முடியும், தெரியுமா? நீங்க ஏன் சார் அதெல்லாம் ட்ரை பண்ணல? எது நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணல? நம்மலாம் வந்து என்ன சொல்றது, ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க, நானும் ட்ரை பண்ணலான்னு. எங்க அப்பா எங்க அத்தா ஒரே குளத்துல பிறந்து ஒரே ஜாதியில பிறந்து எல்லாம் அது மாதிரி பண்ணிவிட்டாங்க. நம்ம வந்து ஜாதி மாதிரி பிறக்காம போயிட்டோம். சரி, ஜாதி மாதிரியாவது ஏதாவது செய்யலாம்னு சொல்லி செஞ்சு வச்சாலும் அதுவும் செட் ஆகல. என்னத்த சொல்றது, ரொம்ப வெக்ஸாய் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் நீங்க வந்த பாதை சினிமா பாதை சார். சினிமால இருந்து அடுத்து வர வேண்டிய இடமே வேற. என்னது சினிமாவில? ஓ, சினிமாவில் அரசியலுக்கு வந்தா பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு. நீங்க அடுத்து ஏன்னா நீங்க சினிமால இருக்கீங்க, அடுத்து அரசியலுக்கு தானே வர போறீங்க. ஆமா, இப்ப அடுத்தாப்புல வந்து நான் வந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னா, கண்டிப்பா விஜயோட படத்துல நான் வேலை பார்த்தேன். ஆனா அவர் என்னை வச்சுக்கல, அவரு வேற யாரும் தான் வச்சிருக்காரு. அவர் ஏன் உங்களை வச்சுக்கணும்? அவர் தான் த்ரிஷா வச்சிருக்காரு. விடுங்க, அதை விட்டுருங்க. நான் வந்து என்னை வச்சுக்கலன்னு தான் சொல்றேன். எந்த படத்துல அவர் என்னைய வச்சுக்கலங்க? சரி, எந்த படத்துல? நான் தலைவா படத்துல அவர் கூட வேலை பார்த்தேங்க. இப்ப டைம் டு லீடு அப்படின்னு போஸ்டர் தூக்கி போடுறானுங்களே, அந்த டைம் டு லீடு அப்படிங்கிறதுக்கு காரணகர்த்தாவே நான் தான். அது பல பேருக்கு தெரியாது. ஆமா, அந்த சத்யராஜுக்கு அண்ணா அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அந்த அண்ணான்னு பேர் வச்சதுக்கு காரணமே நான் தான். அது உள்ளார வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும், எவன் போய் சொன்னாங்கிறவனுக்கு தெரியும். அதனால அதெல்லாம் விட்டுருவோம், புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நம்ம வேலை பார்த்திருந்தாலும், அவ்வளவு நெருக்கமா டிராவல் ஆயிருந்தாலும் அம்மஞ்சன்னிக்கு பிரயோஜனம் இல்லை. அம்மாஞ்சலிக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன் நந்தகுமார் வேஸ்ட் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க, புரியுதுங்களா? முதல்வர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத அவரு பேசணும். அப்படிங்கிறதுக்கு முன்னால அவருக்கு வாயா பல பேர் இருக்காங்க, புரியுதுங்களா? அவரோட உடம்புல ஒவ்வொரு அங்கமாவும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. இப்ப ஆதவர்ஜுனா வந்து தலையில இருக்கலாம், புரியுதுங்களா? இப்ப கழுத்து வந்து புசியா இருக்கலாம், நெஞ்சு வந்து இது என்ன சொல்றது, இந்த நிர்மல் குமாரா இருக்கலாம். ஆமா, வயிறு வந்து அது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. ஆமா, நீங்க எந்த பார்ட்டுக்குன்னு ஒவ்வொன்றும் தனித்தனியா கட்டாதீங்க, அது ரொம்ப கஷ்டம். ஆமா, ஸ்ரீநாத்தெல்லாம் நல்ல பார்ட்டு. ஆமா, சும்மா சொல்லக்கூடாது. ஆமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு பார்ட்டு தான் அவர்லாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களை ஏன் கிட்ட சேர்க்க விடல அவங்க தலைவா படத்துல? இப்ப இருக்க நம்ம முதல்வரோட உங்களை ஏன் சேர்த்து விடல? அதுதாங்க, நீங்க ஏன் முயற்சி பண்ணல? ஐயோ, நான் முயற்சி பண்ணேன்னு சொல்றேன். எவன் முயற்சி? இப்ப அஜிதான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, புரியுதுங்களா? ஆரம்ப காலத்துல இருந்து, விஜயோட ஆரம்ப காலத்துல இருந்து போஸ்ட் அடிச்சு ஒட்டி கிட்டி எல்லாம் நடத்துனாங்க, புரியுதுங்களா? உள்ளார விட்டாங்களா? சரி, அதை விடுங்க. இளையராஜான்னு ஒருத்தர் இப்ப 35 கோடி ரூபாய் பேரம் பேசினாங்க என்கிட்ட அப்படின்னு. ஆனா 35 கோடி ரூபாய் பேரம் பேசின அவர் இளையராஜா இதுக்கு முன்னால எந்த கட்சியில இருந்தவர் தெரியுமா? அதுக்கு முன்னால அந்த தொகுதியில எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு அறிமுகப்படுத்தினது யார பண்ணாங்க? விஜய் அறிமுக விழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல, இந்த தொகுதியில் இவர்கள் நிக்கிறார்கள் அப்படின்னு அறிமுகப்படுத்தினது ஒருத்தன், எலெக்ஷன் நிப்பாட்டி ஜெயிச்சது ஒருத்தன், வேற ஒருத்தன், புரியுதுங்களா? இதெல்லாம் விஜய்க்கே தெரியாது. அதான் உண்மை. விஜய்க்கு என்ன தெரியும் அப்படின்னா, காலையில எந்திரிச்சு 9 மணிக்கு சோறு கட்டிக்கிட்டு நேரா வந்துருவாரு. எது? அவர் உண்மையிலே தலைமை செயலுக்கு வந்துருவாரு. மத்தியானம் கட்டிட்டு வந்த சோறு அங்க உட்காந்து சாப்பிடுவாரு. ஆமா, சோறு தானே முக்கியம்.
நீங்க என்னமோ சொல்றது உண்மைதான். சோறு தானுங்க, சோத்துக்கு தானே. ஏங்க அரை ஜான் வயிற்றுக்கு தானுங்க, அரை ஜான்னா ஒரு ஜான் கட்டுறேன், இவ்வளவு தானுங்க, இவ்வளவு வயிற்றுக்கு தானங்க இந்த பாடுபடுறோம். எல்லாரும் எதுக்காக பாடுபடுறோம்? சோத்துக்காக. சோத்துக்காக. அவருக்கு நல்லா காலையில கட்டிட்டு வந்து மத்தியானம் உட்காந்து நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு. உங்களை மாதிரிலாம் ஒன்றும் அப்படி திருப்தியாலாம் சாப்பிட மாட்டாரு. அவர் டயட் கண்ட்ரோல்ல இருக்காரு. எந்தெந்த ஃபுட்டு சாப்பிடணும் அதை பார்த்து பார்த்து தான் சாப்பிட்றாரு. இல்லைங்க, நடிகனா உங்களை மாதிரி தலைவாழை இழ போட்டு அப்படியே அள்ளி கொட்டிலாம் சாப்பிட மாட்டாரு. உங்களுக்கு சொன்னா புரியாது. நீங்க அவரை சரியா பார்க்கல. அவரோட வயிறை பாருங்களேன். அவர் நடிகரா இருக்கிறப்ப வயிறு கொஞ்சம் உள்ளார இருந்தது. இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வயிறு கொஞ்சம் வெளியில வருது. புரியுதுங்களா? காரணம் என்ன? நல்ல சாப்பாடு சாப்பிடுறது. வீட்டு சாப்பாடு. ஐயோ, வீட்டு சாப்பாடுனாலும் ஒய்ஃபா செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க அம்மா செஞ்சு கொடுக்கலாம். அம்மாவா? ஏங்க அம்மா அப்பா தனியா வாழ்றாங்க. செஞ்சு உங்க தம்பி இந்தப்பா எடுத்துட்டு போன்னு கொடுத்து விட்டுருக்கலாம் யார்ட்டையாவது. ஒரு விஷயம், அம்மா சாப்பாடுலாம் சாப்பிட்டா எவனுக்கு குண்டானதா சரித்திரமே கிடையாது. பொண்டாட்டி சாப்பாடு சாப்பிட்டவன் தான் குண்டாயிருக்கான். தெரியுது உங்களை பார்த்தாலே. என்னது? உங்க வீட்டு அம்மா நல்லா தான் கவனிக்கிறாங்கன்னு உங்களை. ஐயோ அடையாங்க, நீங்க வேற. இதெல்லாம் பார்த்து நான் நல்லா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா இதை விட ஒரு நீங்க தானே சொன்னீங்க பொண்டாட்டி சமைச்சா குண்டாயிருவாங்க. பொண்டாட்டி சமைச்சா பொண்டாட்டி தான் குண்டாகும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எல்லா வீட்லயும் பொண்டாட்டிங்க ஏன் குண்டாகுறாங்க தெரியுமா? புருஷனோட சாப்பாடையும் சேர்த்து சாப்பிடுறாங்க. அதான் காரணம். ஆமா, நீங்க குண்டாவலைங்கிறதுல இருந்தே தெரியுது. ஆமா, உங்களுக்கு தராம உங்க புருஷன் சாப்பிட்டுறாருன்னு தெரியுது. ஐயோ, இப்ப அது முக்கியம் இல்ல. சிஎம்க்கு வாங்க. சிஎம்க்கு இப்ப சிஎம் எப்படி சாப்பிடுறாருன்னா அவரு கையாலே எடுத்து அவரே சாப்பிடுறாரு. அது உண்மைதான். ஏன்னா அவர் அரசியலுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஊட்டி விடுறதுக்கு ஆள் இருந்தது. இப்ப தலைமைச் செயலகத்துல யாராவது ஊட்டி விடுவாங்களா? வீட்டுல உட்காந்தா சீரியஸா சொல்றேன், அவருக்கு ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விடுறதுக்கு ஆள் வச்சிருக்காரு இன்னமும். ஆனா தலைமைச் செயலகத்துக்கு வந்தா யாராவது ஊட்டி விடுவாங்களா? அப்படியே ஊட்டி விட்டாலும் தலைமைச் செயலகத்துல இருக்கிற பியூன் இருக்கான அவன் கண்டிப்பா திமுக காரனா இருப்பான். வெளியில போய் பத்திரிகையில சொல்லிடுவான் திமுக காரங்க. ஆமா, நீங்க தலைமைச் செயலகத்துல மூளைக்கு மூளை, வாட்ச்மேனுக்கு வாட்ச்மேன். தீய சக்திகள். தீய சக்தியா? திமுக தீய சக்தி தானே. ஐயோ, அதத்தாங்க சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப கூட அந்த இது என்னது ஆதிபராசக்தி, அந்த சக்தி. தப்பு தப்பு. லயோலாமணி சொல்லியிருக்காரா தானே? அதுக்கு முன்னால சொன்னது என்ன சக்தி? சொல்ல மாட்டோமே. சரி சொல்லுங்க. இப்ப லயோலாமணி சொன்னதையாவது சொல்லுங்க. என்ன? திமுக நாங்க தீய சக்தின்னு சொல்லி வச்சிருக்கோம். திமுக தீய சக்தி அப்படின்னு. இப்ப ஏதோ பத்திரகாளி கித்திரகாளி அப்புறம் உதயநிதி ஓடுகாலின்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது. லயோலாமணி எப்படி சொல்லியிருக்காரு தெரியுமா? ஓம் காளி, பத்ரகாளி, உதயநிதி ஸ்டாலின் அந்த காளி அப்படி சொல்லிட்டாரு. அந்த காளியா? அந்த காளி எல்லாம் சொல்ல, ஓடுகாலின்னு சொல்லியிருக்காப்ல. அஜிஷோ. ஆமா, ஆக்சுவலா சீரியஸா இவனுங்க இருக்கானுங்களே, யாரு இந்த தாவேக்காரனுங்க, அதுலயும் இந்த லயோலாமணி எல்லாம் இருக்கான்ல, இந்த 41 பேர் செத்த அன்னைக்கு ஒரு மாசம் காணா போயிட்டாங்க. எங்கனே தெரியல சார். அவரு மட்டுமா காணா போனாரு? சிஎம் மட்டும் தாங்க உட்காந்து வீடியோ போட்டாப்ல. ஆமா, மத்த எவனாவது ஏதாவது பாத்தீங்களா நீங்க? அந்த வீடியோ டக்குன்னு அந்த கண்ணுல அந்த வீடியோ உங்களுக்கு வருது. சிஎம் சார் நான் இங்கதான் இருக்கேன். அது எவ்வளவு மாசா சொன்னாரு. அதான் சொல்றேன். அப்ப மாசுங்கிறது சொன்னோனே கண்ணுல அதான் வருது. அதான் இந்த மாசுங்கிறது சைதாப்பேட்டையில தோத்துட்டாரு. ஐயோ, நான் சுப்பிரமணியத்தை மாசு அப்படி வந்துருது. ஆமா, உங்க பிளட்ல ஊறி போயிட்டாங்க எல்லாரும். இல்ல 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 இல்ல, இந்த மாசு இருக்கு இல்லையா, இந்த மாசு தான் வெளியில மோத்த காட்டுச்சு. மத்ததெல்லாம் ஓடி போச்சு. உண்மையிலேயே ஓடுகாலி எங்க இருக்காங்க? திமுகவுல இருக்கானுங்களா இல்ல தாவேக்காவுல இருக்கானுங்களா? உதயநிதி ஓடுகாலி அப்படிங்கறது கண்டிஷன்ல எதுக்காக சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த லயோலாமணிங்கிறவன் ஆட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எலெக்ஷனுக்கு முன்னால வரைக்கும் அவன் கூவி 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 கொண்டு போனான். எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தமா காணா போயிட்டான். இடையில நான் தான் அவன் பேரை சொல்லி விட்டேன். ஏய் என்னடா அவனை காணா, எங்கடா இருக்கான் அப்படின்னு. எங்கடா இருக்கான்னு தான் கேட்டேன். கொண்டு உதயநிதி ஓடுகாலின்னுங்கிறான். ஆமா,
இவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. ஓடு காலிங்கிறது அந்த ட்ரெண்ட் அப்படி மாறிச்சு பாருங்க. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இவர் வந்து புதுசா ஒரு ட்ரெண்டை கொடுக்குறாரு. ஆமா ஆமா ஆமா, ஓடு காலி அப்படின்ட்டாரு. ஓடுன காலுங்கிறது இவங்க கால் தான் ஓடிச்சு. திருச்சியில தலைமை எப்படி ஓடினாருங்கிறதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது ரொம்ப தப்பு. ஆக்சுவலா வந்து திருச்சியில வந்து கரூர்ல சம்பவத்தை முடிச்சதுக்கு அப்புறம் திருச்சியில விமான நிலையத்துல பத்திரிகையாளர் கூப்பிட அப்படியே தலை தெறிக்க ஓடினார் விஜய் அப்படிங்கிறது வந்து ஒரு அவப்பெயராகவே இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அது தப்பு. ஆக்சுவலா அவர் ஓடல, அவர் வந்தார். இந்த பத்திரிகைக்காரனுங்க போய் முன்னால நின்று கூப்பிட்டா அவர் வர்றது மாதிரி தான் இருந்திருக்கும். ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கிறப்ப அப்படிங்கிறது மாதிரி பின்னால நின்று ஒருத்தனை பார்த்தா அவன் போறது மாதிரி தான் தெரியும். புரியுதுங்களா? அதே மனிதன் முன்னால போய் நின்னோம்னா அவன் வர்றது மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலா அவர் வந்தார். எது? கரூர் மக்களை பார்க்கறதுக்காக வந்தார். வந்தவரை பின்னால இருந்தவங்க பார்த்துட்டு ஓடுறாருன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தப்பான பார்வை. என்னைக்குமே பத்திரிகைக்காரன் மட்டும் சரியான பார்வையிலே பார்க்க மாட்டான். இப்ப கூட பாருங்க, ஆமா, அந்த சவுக்கு சங்கர்லாம் தப்பான பார்வை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த அவன் கூடவே இருப்பானே சவுக்கு சங்கரோட ஃப்ரெண்டுங்க, தாடியெல்லாம் சிறைச்சிருக்கான். ஃபெலிக்ஸ்ங்கிறவன். ஐயோ, அவன்லாம் வந்து சீரியஸா சொல்றேன். ஆமா, ஜீசஸ் மறுபடியும் இவனா பிறந்திருக்காரு மாதிரி இருக்குது சார். ஆமா, சீரியஸா அந்த அளவுக்கு அப்படியே உண்மை, அதாவது என்ன சொல்றது, உண்மையா பேசுறான். அவ்வளவு உண்மையை பேசுற ஒரு தாவேகாவுல இருக்கிறவங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அவனை பாக்குறப்ப அப்படியே என்ன சொல்றதுன்னா, பேசுறான் கிறிஸ்துல, ஏன்டா இவனை நடிக்க வைக்காம எவனையும் நடிக்க வச்சுட்டீங்க, இவன் தானடா அப்படியே ஏசுநாதன் மாதிரியே இருக்கான். இப்ப ஹேர் கட்லாம் பண்ணிட்டாரு. முன்ன குடிமி போட்டுறாரு, இப்ப ஹேர் கட்லாம் பண்ணிட்டாரு. அதுதான், அந்த ஹேர் கட்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன கேரக்டர்னா, நம்ம நல்ல ஜீசஸ் மாதிரி தாடி கிடியெல்லாம் வச்சிருந்தோம். நம்மள எவனும் ஜீசஸ் வச்சு படம் எடுக்கல. அட்லீஸ்ட் இந்த கட்டியெல்லாம் போட்டோம்னா இந்த ஜீசஸ் பக்கத்துல 2 திருடன் இருப்பான் இல்லையா, அதுல ஒரு திருடன் ஃபெலிக்ஸ், ஒரு திருடன் சவுக்கு சங்கரு. இந்த கேரக்டருக்கு நல்லா சூட் ஆகும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு இதுவும் போயிட்டு இருக்கு. ஆனா திருடன் கேரக்டருக்கு நல்லா செட் ஆகும். அவர் மேல உங்களுக்கு என்ன சார் கோவம்? சவுக்கு சங்கர் மேல உங்களுக்கு என்ன கோவம்? இல்ல, நிறைய நல்லா பேசுறாரு. ஐயோ, அததான் சொல்றேன். உண்மை பேசுறவங்களுக்கு நம்ம ஏன்டா திருட்டுக்கு பொருத்தம் கட்டுறோம்னா நீங்க நினைக்காதீங்க. உண்மை பேசுறவங்க தெய்வத்துக்கு சமம். அதத்தான் சொல்றேன். அதனால தெய்வம்னா ஜீசஸ் மட்டும்தான் தெய்வம் இல்ல, அந்த பக்கத்துல திருடனா இருக்கிறதும் தெய்வம் தான். புரியுதுங்களா? அதனால ஒரு பீலிக்ஸ் சிலுவையில, இந்த பீலிக்ஸை சிலுவையில ஏத்திடுவோம். அதுக்கப்புறம் இவனையும் இந்த சவுக்கு சங்கரையும் சிலுவையில ஏத்திடுவோம். 2 கேரக்டரையும் வச்சு படம் எடுத்தா எப்படி தெரியுமா இருக்கும்? நடுவுல நீ இருங்க. ஏங்க, எனக்கெல்லாம் ஜீசஸ் வேஷம் போட்டா காமெடியா இருக்கும். ஜீசஸ் ஏங்க காமெடி பண்ணுங்கிறீங்க? நான் உங்களை தான் சொன்னேன். அதாங்க, நான் ஜீசஸ் வேஷம் போட்டா மக்களே ஜீசஸ் இருப்பாரு, கல்ல கொண்டு அடிப்பாங்க. புரியுதுங்களா? ஆமா, அவர் உயிர் தெழுந்து வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைன்னு இருந்தது. நான் அந்த வேஷத்தை போட்டேன்னா உயிர் தெழுந்து வரமாட்டார். அதனால வந்து நான்லாம் வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான்லாம் எந்த கெட்டப்புக்கு கரெக்டாக சூட்டபிளாக இருப்பேன் அப்படின்னா, அது இந்த காளி நாக்கை நீட்டிக்கிட்டு அப்படி விரிஞ்சு போய், இப்போ உங்களை மாதிரி தான் அப்படியே விரிச்சு போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா, அப்படியே நாக்கை மட்டும் இப்படி நீட்டுங்களேன். பெண் சாமியார், பெண் சாமியாரா நீங்க? பெண் சாமியார் இல்லம்மா, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க வந்து காளி மாதிரி ஆண் சாமியார் உங்களுக்கு பிடிக்கல, பெண்கள் மேலதான் உங்களுக்கு கண்ணு. பெண் சாமி மேல வேணும், காளி மாதிரி முடியாது. நீங்க காளி மாதிரி அப்படியே தலையை விரிச்சு நாக்க மட்டும் நீட்டினீங்கன்னா உங்க காளிக்கு கீழே கால்ல ஒரு அரக்கம் வந்து மிதிச்சு உட்கார்ந்து மிதிப்பாங்களே, அந்த மாதிரி நம்ம நசுங்கினோம்னா நல்லா இருக்கும்ல. நம்ம கெட்டப்பு, அந்த நசுங்கிறதுக்கு நல்ல கெட்டப்பு தானே. பாருங்க, என்னை பாருங்க, நான் நசுங்குவேன். சீரியஸா நம்புற மாதிரியா இருக்கு? எது நம்புறது மாதிரி இருக்கவா? ஏங்க, நான் உங்களுக்கு வந்து தெளிவா நீங்க ஒரு காளி மாதிரி இருக்கீங்க. ஆமா, அடிச்சு விடுங்க, போற போக்குல ஏதாவது ஒண்ணு அடிச்சு விடுங்க. இல்லங்க, சீரியஸா அப்படி முடிய விரிச்சு நாக்க மட்டும் தொங்க போட்டீங்கன்னு ஒரு வேலை எடுத்து பாத்தீங்களா, அப்படி இருக்குது. ஆமா, ரைட்டு. பேசுங்க, இன்னும் நீங்க பேசிட்டே வாங்க. தாவேகா பத்தி நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ அதெல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தாவேகாவோட ஆட்சியை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அவ்வளவு பெருமையா இருக்கு. ஆமா, இந்த 50 வருஷ ஆண்ட காலத்துல சீரியஸா காமராஜருக்கு அடுத்தாப்புல, காமராஜர் கூட சரியான ஆட்சியை நமக்கு கொடுக்கல. ஆமா, அந்த காமராஜருக்கு மேல ஒரு விஜய் ஆட்சியை நடத்திட்டு இருக்காருன்னு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, பஸ் எல்லாம் ஏசி, வெயில் அடிக்கிற வெயில்ல எல்லா பஸ்ஸும் ஏசி ஆக்கணும் இல்லையா, எல்லா பஸ்ஸும் ஏசி ஆக்க போறாங்க. 2வது என்னன்னா, திமுகவுல இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இப்ப திருச்சி சிவா பொண்ணு வந்து தாவேகாவுக்கு வர்றாங்க.
ஆமா அழகிரி பொண்ணு வந்து தாவேக்காவுக்கு வர்றாங்க. அது மாதிரி எல்லா பொண்ணுங்களுமே தாவேக்காவுக்கு வர்றாங்க. காரணம் என்ன? விஜய் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லா பெண்களுக்குமே விஜய பிடிக்குதுங்க. ஆமா, இன்னும் சொல்ல போனா திமுகவோட மொத்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் எல்லா பெண்களுமே தாவேக்காவுக்கு வந்து இணைஞ்சிருவாங்க. எல்லாத்துக்கும் விஜய் தான். விஜய் வந்து பிடிக்காத பெண்களுக்கு பிடிச்சவரே வந்து விஜய் தான். போதும் மக்களே, இதுக்கு மேலே ஒரு பேச வச்சா வேற மாதிரி பேசுவாரு. இதோட நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட் இன்டர்வியூல பார்க்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.